டோஸ் பென்டென் திரும்ப வரப்போதா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் இன்டர்நெட் பக்கம் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பென்டென் திரும்ப வரப்போதா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ நம்மளது என்னன்னு சொல்லி போய் தேடி பார்ப்போம், பார்த்தா உண்மையில திரும்பி வருது. அதாவது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பென்டென் ரீபூட் வரப்போகுது. ரீபூட்டா ஐயோ அது ஒரு ஜோக்கர் கார்ட்டூனியா பென்டெனே போட்டு ஜோக்கர் மட்டும் எடுத்து வச்சுருந்தானுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தெரியுது. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ரீபூட் வேறு அந்த ரீபூட் வேறு. ஸோ அவனுங்க வந்துட்டு பண்ண ரீபூட்டுங்கிறது ஒரு நல்லதாக இருக்கும்னு நினச்சி பண்ணி அடி உத வாங்கிடுச்சு அந்த ஒரு சீசன் பென்டன் ரீபூட்டு. ஆனால் இப்போ இவங்க பண்ண போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு காமிக். அதாவது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பென்டனோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டோரி இருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ் கையில் கட்சி நம்ம பென்னு வந்துட்டு ஹீரோவாக மாறுறது. ஸோ அதை வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு புது காமிக்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அதான் வந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பென்டன் ரீபூட்டாக வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் இது எல்லாமே விட்டுருந்தானுங்க. ஸோ அதில் நம்ம பென்டனை பார்க்கவும் அருமையாக இருக்குது. ஸோ அதை நான் போட்டு விட நீங்களும் பார்த்துவாங்க. ஸோ இந்த காமிக் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா May 6 ரிலீஸ் ஆகுது. அதாவது வர மே மாதம் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த புது காமிக் வந்ததை தொடர்ந்து இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு கார்ட்டூன் எடுப்பானுங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ எப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இதில் வந்துட்டு பென்டனோட ஆர்ட் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றிருக்கானே, கேரக்டர் டிசைன் எல்லாத்தையுமே சின்ன வயசு பென்னோடது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்.